After COVID crash, Nifty has had its worst month again அப்படின்னு சொல்லலாம். மார்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னா Nifty has fallen around 11%. இந்த வீடியோல Nifty fall ஆனதுக்கான 5 important reasons பார்க்க போறோம். Niftyயோட key support levels பத்தி டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். I am Pratibha, you're watching Tamil Finance Couple. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க so that நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு algorithm ஈஸியா எடுத்துட்டு வந்து சேர்க்கும். And let's get into the video. First reason, crude oil price explode ஆனதுதான். கரண்டா crude oil prices around $115 per barrel மேல போயிட்டு இருக்கு fear of warனால. இதுல ஷாக்கிங்கான பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச்ல மட்டும் ஆல்மோஸ்ட் 60% crude oil price இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிஸ்டரியிலே இது வரைக்கும் நடந்ததில்லைன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது இந்தியாவுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா India imports most of its crude oil. இதனால obviously petrol diesel prices hike ஆக போகுது and inflation skyrocket ஆக chances நிறையவே இருக்கு. Second reason, FII ஓட massive selling. FII இந்த month மட்டும் அதாவது மார்ச்ல 1,18,000 crore worth of Indian stocks sell பண்ணிருக்காங்க. Again, historyலயே இதுதான் highest monthly selling of FIIs. நார்மலா என்ன நடக்கும்னா FII இந்த மாதிரி விற்கும் போது DII வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் எஃப்ஐஐயோட செல்லிங் மேசிவா இருந்தனால மார்க்கெட் அந்த பிரஷரை தாங்க முடியாத இட் கெப்ட் ஃபாலிங். தேர்ட் பாயிண்ட், ருபி வீக்னஸ். ஸோ எஃப்ஐஐ அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணோன்னா கிடைக்கிற இந்தியன் ருபீஸை US டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸோட சப்ளை இன்க்ரீஸ் ஆயிடும். சப்ளை இன்க்ரீஸ் ஆனா அதோட வேல்யூ கம்மியாகும். கரண்டா $1 is around 95 rupees. Again, this is the highest in the history. இதனால என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக்ஸ்ல எஃப்ஐஐக்கு 10% ப்ராஃபிட் கிடைச்சாலுமே அவங்களோட டாலர் ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் எஃப்ஐஐஸ் வந்து அவங்களோட மணியை மற்ற ஸ்ட்ராங்கர் மார்க்கெட்ஸ்க்கு மூவ் பண்றாங்க, இல்லாட்டி they move it back to US. So, இப்பத்துக்கு பாத்தீங்கன்னா FII don't have a strong reason to have their money in India தான் சொல்லணும். And the fourth reason, bank stocks falling. Bank Nifty பாத்தீங்கன்னா almost 4% fall ஆயிருக்கு. இதோட மெயின் ரீசன் என்னன்னா RBI ரீசெண்டா ஒரு ரூல் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பேங்க்ஸ் அவங்களோட ஃபாரெக்ஸ் எக்ஸ்போஷரை லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் ஏப்ரல் 10th குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பவே பேங்க்ஸ் அவங்களோட ஃபாரெக்ஸ் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த ரூல்னால பேங்க்ஸ்க்கு அரௌண்ட் 4,000 crore வரைக்கும் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கும்னு சொல்றாங்க. This is one of the most important reasons for Bank Nifty to be going down. And the last important factor, VIX and monthly expiry. மார்க்கெட்ல ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் இருக்கு, ஃபியரை டினோட் பண்ற இண்டிகேட்டர், அதுதான் VIX. VIX யூசுவலா பாத்தீங்கன்னா 12 to 15 ரேஞ்ச்ல தான் இருக்கும். பட் இப்ப எக்ஸ்ட்ரீம் ஃபியர்னால இட்ஸ் அரௌண்ட் 28. இப்பெல்லாம் VIX 30 கிராஸ் பண்ணதோ இட் பிகம்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஸ்டே இன் த மார்க்கெட், எஸ்பெஷலி ஃபார் ட்ரேடர்ஸ். ஸோ கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா VIX வந்து 80 வரைக்கும் போயிருக்கு. இப்ப நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி பத்தி பார்ப்போம். அண்ட் மார்ச்சோட எக்ஸ்பைரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பைரிஸ் பிகாஸ் மார்ச் மந்த் எக்ஸ்பைரியில தான் ட்ரேடர்ஸ் லாஸஸை செட்டில் பண்ணுவாங்க and roll overும் பண்ணுவாங்க and traders நிறைய பொசிஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலி வாலட்டிலிட்டியும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அட்லீஸ்ட் ஏப்ரல் மந்த் அது கொஞ்சம் இந்த வாலட்டிலிட்டிலாம் செட்டில் ஆகி ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டாப் 5 ரீசன்ஸ் ஃபார் நிஃப்டி ஃபாலிங் பார்த்தோம். இப்ப வாட் நெக்ஸ்ட், நிஃப்டி எங்க போவோம்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி 22,500 டெசிசிவா பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ended in 22,300. யாருமே எதிர்பார்க்கல இந்த ஒரு ஃபால். சோ நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 21,800 to 22,000. இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா பேனிக் செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடும் and the next support 21,000ல தான் இருக்கு. சோ இப்ப எல்லாரும் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் தான் யோசிச்சுட்டு இருப்போம். பட் நிஃப்டி ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி 24,000 மேல சஸ்டெயின் ஆகணும். அப்பதான் கொஞ்சமாவது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம். நிஃப்டியோட இந்த கரெக்ஷனுக்கு அப்புறமா நிஃப்டியோட PE வந்து அரௌண்ட் 19 கிட்ட இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் இது ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் சொல்றாங்க. நாட் வெரி சீப் பட் இட்ஸ் நாட் ஓவர் வேல்யூட் as well. ஸோ இப்ப இருக்க ஃபேர் வேல்யூவேஷனை யூஸ் பண்ணி நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி வீக் கிராஜுவலா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க.
இஃப் யூ டூயிங் இன் எஸ்ஐபி ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப், கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இப்ப நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் டு ஃபியூ இயர்ஸ்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். பிகாஸ் நீங்க ஒரு லோ லெவல்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. அண்ட் நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தீங்கன்னா விக்ஸ் ஆல்மோஸ்ட் 30 ரீச் ஆக போகுது. ஸோ யூ ஹாவ் டு ட்ரேட் வித் காஷன். 30 மேல போனா மார்க்கெட்ல இருக்கிறது ரொம்பவே ரிஸ்க். ஸோ இது வரைக்கும் நம்ம மார்ச் மந்த்ல பாத்தீங்கன்னா crude oil prices highest in history, FII செல்லிங்கும் highest in history, and ருப்பியும் ரொம்பவே வீக்கன் ஆயிருக்கு. அண்ட் டு ஆட் டு இட் விக்ஸும் ஹையா இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஏப்ரல் மந்த்தும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது யாராலையும் பதில் சொல்ல முடியாது. Hope April gives us a positive start. Wishing all our viewers a successful financial year ahead.